Hello everyone, welcome back to Jan Pedagogy. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா for class 8 students lesson 7 conservation of plants and animals. எப்படி வந்து plants and animals யும் பாதுகாக்கறாங்கன்றத பத்தி தான் இந்த lesson ஃபுல்லாவே படிக்க போறோம். Okay, let's move to the video. First, deforestation and its causes. First, deforestation என்னன்னு தெரிஞ்சுக்கணும்டா. deforestation என்ன அப்படினா மரங்களை வந்து அழிக்கறாங்கல்ல, அதுதான் வந்து என்னது deforestation. காடு மரங்களை அழிக்கிறது பேர் தான் என்னன்னு சொல்வாங்க deforestation. A great variety of plants and animals exist on earth. They are essential for well-being and survival of mankind. Today, a major threat to survival of these organisms is deforestation. We know that deforestation means clearing of forest and using that land for other purposes. அங்க வந்து deforest பண்ணிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா ஒரு பில்டிங்ஸோ கட்டிட்டு இருக்கோம். Trees in the forest are cut for some of the purposes mentioned below. எதுக்காக நம்ம trees cut பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். Procuring land for cultivation, building houses and factories, making furniture or using woods as fuels. இந்த deforestation பண்ண இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஒரு அந்த நிலத்தை வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Trees in the forest are cut for some of the purposes mentioned below. அங்க இருக்க அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க ட்ரீஸை கட் பண்ணி நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். Procuring land for cultivation, building houses and factories, making furniture or using wood as fuel. First வந்து அந்த இடத்தை அழிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா கல்டிவேஷனுக்காக விவசாய நிலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த லேண்டை. அடுத்து வந்து நம்ம ஒரு ஹவுஸோ இல்லை ஃபேக்ட்ரிஸோ வந்து கட்டுறோம். தென் வந்து அந்த மரத்தை கட் பண்ணோம்லடா, அந்த மரத்துல இருந்து என்ன பண்றோம், ஒன்று ஃபர்னிச்சர் வந்து நம்ம ரெடி பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. தென் consequences of deforestation. நம்ம deforestation பண்றதுனால என்னென்ன consequencesல நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். Deforestation increases the temperature and pollution level on the earth. It increases the level of carbon dioxide in the atmosphere. Groundwater level also get lowered. They know that deforestation disturbs the balance in nature. நம்ம deforestation பண்றதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், நம்ம எர்த்ல வந்து அதிகமா வந்து பொல்யூஷன் ஆகுதுன்றாங்க. தென் வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. தென் the fourth one is ground water லெவலும் என்ன ஆயிடும்னா லோ ஆயிடும், நிலத்தடி நீர்னு சொல்லுவாங்க, அது வந்து கம்மியாயிடுது. தென் வந்து என்ன, இந்த deforestationால நம்மளோட நேச்சர் பேலன்ஸ் பண்ண கரெக்டா இல்லாம இம்பேலன்ஸா ஆகுது அப்படின்றாங்க. Cutting of trees continues, rainfall and the fertility of soil will decrease. நம்ம கண்டினியூஸா ட்ரீஸை கட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ரெயின்ஃபாலும் தென் ஃபர்டிலிட்டி அந்த நிலத்தோட வளம் சொல்லுவாங்கல்ல அதுவும் என்ன ஆயிடுமா குறைஞ்சிடும் அப்படின்றாங்க. Moreover, there will be increase in the chance of natural calamities such as floods and droughts. நம்ம வந்து மரத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ்க்கு சான்ஸ் இருக்குன்றாங்க. என்னென்ன அப்படின்னா ஃப்ளட்ஸ் வெள்ளம் வரத்துக்கு, தென் ட்ராட்னா என்னன்னா வறட்சிக்கும் வந்து அது வழிவகுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Recall that plants need carbon dioxide for photosynthesis. Fewer trees would mean that less carbon dioxide will be used up, resulting in its increased amount in the atmosphere. This will lead to global warming as carbon dioxide traps the heat rays reflected by the earth. The increase in temperature on the earth disturbs the water cycle and may reduce rainfall. This is called drought. Droughtனா என்னன்னு சொல்றாங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஸோ ரெயின்ஃபால் கம்மியாயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆயிடும், வறண்ட பூமி ஆகுது, அதான் என்னது drought. Removal of the top layer of soil exposes the lower hard and rocky layers. This soil has less humus and is less fertile. Gradually, the fertile land gets converted into desert. It is called desertification. சிலனா நம்ம என்னடா பார்த்தோம், deforestation பார்த்தோம். deforestation என்னது, மரங்களை எல்லாமே அழிக்கிறது. நம்ம மரங்களை அழிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ட்ராட்டோ இல்லை ஃப்ளட்டோ வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஃப்ளட் இல்லை ட்ராட் ஆச்சு அப்படின்னா அந்த டாப் லேயர் எல்லாமே என்ன ஆகிடும்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு சாயிலில் இருக்க டாப் லேயர் கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த சாயில் என்ன ஆகுமா, லெஸ் ஹியூமஸ் அண்ட் லெஸ் ஃபர்டைல்.
அது வந்து நல்ல ஒரு வளமான மண்ணாவே இருக்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அந்த ஃபர்டைல் லேண்ட் நல்லா செழுமையாக வளர்ந்துட்டு இருந்த அந்த நிலத்துல வந்து எதுவுமே நம்ம பண்ணாமல் வெறும்னே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகுமா, கண்டிப்பாக வந்து இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு டெசர்ட், ஒரு பாலைவனமாக மாறும் அப்படின்றாங்க. ஸோ அந்த பாலைவனமாக மாறுதுல்ல, அதுக்கு தான் என்ன நேம், desertification. Deforestation also leads to a decrease in water holding capacity of the soil. The amount of water from the soil surface into the ground is reduced, so there are floods. The other properties of the soil like nutrient content, texture, etc. are also changed because of deforestation. Deforestation ஆல water holding capacity, நிலத்தடி நீரை வந்து தேக்கி வைக்கல, அந்த அதுவும் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறையும் அப்படின்றாங்க. நம்ம தண்ணி வந்து மேலே ஊற்றணும் அப்படின்னா அது என்ன ஆகும், கிரவுண்ட் வந்து அப்சர்வ் பண்ணும்ல, ஸோ அதுவும் என்ன ஆகுமா கண்டிப்பாக வந்து குறைஞ்சிரும்ன்றாங்க. தென் வந்து என்னென்னா சாயிலோடைய நியூட்ரியன் கண்டென்ட்டும் அதோடைய டெக்ஸ்டர் அதோடைய அமைப்பும் என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து டீஃபாரஸ்டேஷனால சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். எப்படி வந்து காடுகளை வந்து கன்சர்வ் பண்ணுறது, பாதுகாக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். The government lays down rules, methods and policies to protect and conserve them. Wildlife sanctuaries, national parks, biosphere reserves, etc. are protected areas for conservation of plants and animals present in that area. நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து அவங்க பாதுகாத்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக தான் நிறைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் எல்லாமே நமக்கு ஒரு ட்ரெஷர் தான், பொக்கிஷம் மாதிரி தானே, அதனால ஸோ வந்து they are following many rules and regulations. ஸோ வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், நேஷனல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடக்டட் ஏரியா. எதுக்காக அப்படின்னா டு கன்சர்வ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். Biosphere reserves are the areas meant for conservation of biodiversity. As you are aware that biodiversity is a variety of plants, animals and microorganisms generally found in that area. The biosphere reserves helps to maintain the biodiversity and culture of that area. A biosphere reserve may also contain other protected areas in it. The Pachmarhi Biosphere Reserve consists of one national park named Satpura and two wildlife sanctuaries named Ori and Pachmarhi. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ல என்ன, அந்த ஏரியா வந்து எதுக்காகனா ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, நம்ம பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து என்ன இருக்கும், வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பாதுகாத்துக்கிறாங்க. ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. ஃப்ளோரானா நமக்கு என்னன்னு தெரியும், பிளான்ஸ் தெரியும். ஃபவுனானா வந்து animals. The plants and animals found in a particular area are termed as flora and fauna of that area. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க பிளான்ஸையும் அனிமல்ஸையும் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் endemic species. Endemic species are those species of plants and animals which are found exclusively in a particular area. They are not naturally found anywhere else. A particular type of animal or plant may be endemic to a zone, a state or a country. எண்டமிக் ஸ்பீஷியஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் அந்த அந்த அனிமல்ஸ் வந்து வாழும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலார் பியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எங்கே இருக்கும், போலார் ரீஜனில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே அதை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு பர்டிகுலர் ஜோனில் வாழ அனிமல்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, எண்டமிக் ஸ்பீஷியஸ். Sal and wildwood mango as two examples of the endemic flora of Pachmarhi Biosphere Reserve. Bison, Indian giant squirrel and flying squirrel are endemic fauna of this area. இப்போ அந்த Pachmarhi Biosphere Reserve flora என்ன இருக்குமா, சாலும் அண்ட் மேங்கோவும் இருக்குமா. இதே ஃபவுனா பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன, ஸ்குரில் இருக்கும் அப்படின்னாங்க, ஜெயின் ஸ்குரிலும் அண்ட் ஃப்ளைங் ஸ்குரிலும் வந்து இருக்கும்ன்றாங்க. Destruction of their habitat, increasing population and introduction of new species may affect the natural habitat of the endemic species and endanger their existence. Yes children, we will see the remaining in the next video. Okay, va enna topic la nama cover panna porona, wildlife sanctuary, national park, then red data book, then migration, then recycling of paper, then reforestation. So in the 6 topics நம்ம என்ன பண்ணலாம், next video ல வந்து cover பண்ணலாம். Okay children, I hope this section is useful to you. I'll see you guys in the next video. Until then, bye bye from Priyadarshini.